பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். நேற்று பாத்தீங்கன்னா முக்கியமான நகர்வுகள் எல்லாம் நடந்தது. திமுக கூட்டணியில பார்க்கும்போது விசிகாவுக்கு 8 தொகுதிகளும் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் ஒதுக்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மைய தலைவரான கமலஹாசன் அவர்கள் நாங்க போட்டியிட போவதில்லை. மறுபுறம் திமுக பக்கம் பார்க்கும்போது தொகுதி பங்கீடுகள் முடிஞ்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இன்னைக்கு 23 வேட்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல திமுக நம்ம ஆரம்பிக்கலாம் சார். திமுகல அவங்க இந்த டிஎம்டிகே சேர்த்துக்கிட்டதுனால முந்தி கொடுத்த அதே இடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சில கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தார்கள். அது அவங்ககிட்ட வெளிப்படையா பேசினாங்க. இப்ப எடுத்த எடுப்புலயே அந்த கட்சிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது பப்ளிக் பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு. மக்கள் அவங்க டக்குன்னு குறைச்ச உடனே இவங்க சரின்னு சொல்லி தலையாட்டினாங்கன்னா அதை பற்றி மக்கள் இவங்களை பத்தி நல்ல பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்கனால முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2வது கட்ட பேச்சுவார்த்தை இப்படி போச்சு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா அவர் கூட இருக்கிற தோழமை கட்சிகள் நம்புறாங்க. அது இதுவரைக்கும் உண்மைதான். அவர் அந்த மாதிரி இந்த முதுகுக்கு பின்னாடி குத்துறதுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அப்படின்னால நான் நினைக்கிறேன் அவர் முதல்லயே சொல்லியிருந்திருப்பாரு, டிஎம்டிகே நம்ம பக்கம் கூப்பிட்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நீங்க இந்த வட மாவட்டங்கள்ல ஓட்டு எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இவங்களுக்கு டிஎம்டிகே ஓட்டுகள் 2000 ஓட்டு இருந்து 3000 ஓட்டு 5000 ஓட்டு வரைக்கும் இருக்கலாம். ஆனா அந்த 5000 ஓட்டுகள் முதல் வேட்பாளருக்கும் 2வது வேட்பாளருக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை விட அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திருக்கலாம். உதாரணமா டிஎம்கே வேட்பாளர் 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இவங்க ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இவங்க கூட இருந்தாங்கன்னா அந்த 6000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறது, அல்லது அந்த 1000ல் 2000 போனா கூட 4000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவது உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கால்குலேஷனா இருக்கலாம். இதை இவங்க தோழமை கட்சிகள்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால 3வது கட்ட பேச்சுவார்த்தை இப்படி எல்லாம் நடந்து இவங்களுக்கு எம்டிஎம்கே 6ல இருந்து 4 குறைச்சிருக்காங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்க டக்குன்னு சொல்லி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ வெளியில சொன்னாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் நாங்க இடத்தை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய கட்சிகள் சேர்த்திருக்கோம், இத்தனை கட்சிகளை சேர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னாரு. அதனால நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. இப்ப இவர் திருமாவளவன் நிச்சயமா இரட்டைப்பட இதுல எதிர்பார்த்திருப்பாரு. 10 சீட்டு 12 சீட்டு எதிர்பார்த்தோம். அவருக்கு 8ங்கிறது அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 6ல இருந்து 5 குறைச்சது சந்தோஷமா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னெவிட்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, தவிர்க்க முடியாததுன்னு. அப்படி தவிர்க்க முடியாம இப்படி இருக்குன்னு தான் அவங்க எல்லாருமே வெளியில பேசியிருக்காங்க. அது கூட அவங்களுடைய ஒற்றுமை இதனால பாதிக்கப்படவில்லை. மத்தவங்க நினைக்கிற மாதிரி மனக்கசப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறது இல்ல. தேர்தலில் சேர்ந்து களப்பணிங்கிறது சேர்ந்துதான் அவங்க பணியாற்ற போறாங்க. ஆனால் 27 சீட்ல பிஜேபியை அடக்கி வச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மரியாதை எடப்பாடி மேல ஏற்பட்டதுங்கிறது உண்மைதான். ரொம்ப விரைவா தங்களுக்குள்ள அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ மரியாதை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அது காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட நடந்தது. அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன, அதை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இங்க யாரும் என்னமும் பேசல. இவரு டெல்லிக்கு 3 தடவை போயிட்டு வந்ததோடு சரி, திடீர்னு சொல்லி ஒரு நாள் 27 சீட்டு பிஜேபிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அமமுகவுக்கு 11 அப்ப எல்லாம் ரொம்ப சரியா முடிச்சிட்டாங்க. இடையில என்ன நடந்ததுங்கிறத பற்றி வெளிப்படைத்தன்மையில வெளியில பேசல. அதனால சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி அது எல்லா கூட்டணியும் அப்படித்தான் இருக்கும். திமுக கூட்டணி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் எங்கேயும் இருந்திருக்கும். ஆனால் 27 சீட்டுன்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் 28 சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த 28 சீட்டை தவிர வேற எந்த ஒரு கட்சியுமே காங்கிரஸ் சின்னத்துல போட்டியிட போறது இல்லை. ஆனா பிஜேபி கூட 8 பேர் 8 சீட் பிஜேபி சீட்ல மொத்தம் 35,000 அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் நாள் எடப்பாடி வென்று விட்டா நினைச்சவங்க இன்னைக்கு என்ன எடப்பாடி இவங்க அவுட் பண்ணிட்டாங்களா பிஜேபி அப்படின்னு சொல்லி நினைக்க துவங்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அரசியல் சூழ்நிலை தகுந்தவரை இருக்கு. மக்கள் மத்தியில இந்த 10 சீட் டிஎம்டிகே கொடுத்துட்டு இவங்களுக்கு விசிகேக்கு 8, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெறும் 5 சொல்றது மக்கள் மத்தியில அது ஒரு விதமான அதிருப்தியை தோற்றுவிக்கும். இந்த பப்ளிக் பெர்செப்ஷன் ஒண்ணு சொல்லுவோம். பொதுஜன பார்வை எப்படி இருக்குன்னு. பொதுஜன பார்வை எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷமா இவங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன சீட்டை குறைச்சு நேத்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க டிஎம்டிகே அப்படி ஒண்ணு நாங்க இதை எதிர்த்து நிக்கிறோம், அராஜகத்தை எதிர்த்து நிக்கிறோம், எதிர்ச்சாதிகாரத்தை எதிர்த்து நிக்கிறோம், சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிக்கிறோம்னா இன்னும் சொல்லல. அவங்க நேத்து வரைக்கும் பிஜேபி கூட இருந்தவங்க தான். அதனால மறுபடியும் போக மாட்டாங்கன்னு எந்த உறுதியும் கிடையாது. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஆனா இவங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்கன்றதா இது ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி அப்படி சொல்லி நான் பாக்குறேன். மக்கள்கிட்ட இதை கன்வின்ஸ் பண்ணணும். அது அவங்களுக்கு தேவையா இருக்கு டிஎம்கே.
கடந்த முறை தனியாக போட்டி போட்டதை விட இப்போ திமுக கட்சி அதுவும் உதயசூரியன் சின்னம் வந்துட்டு ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் போட்டி போட போகுது அப்படிங்கிற விஷயத்த இப்ப கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியில் ஒதுக்கும் போதே தெரியுது சார். அது எந்த வகையில திமுகவுக்கு பலனளிக்கும்னு பாக்குறீங்க? இல்ல அவங்க நெருக்கடியில தான் இந்த முடிவுல எடுக்கிறாங்களா? நெருக்கடியில முடிவு எடுக்கல. அவங்க வந்து இந்த டிஎம்டிகேயே தங்கள் பக்கம் இழுத்துக்கணும்னு சொன்னது ஒரு ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கான காரணத்தை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன். அப்படி இருக்கும்போது சில தொகுதிகள் அதாவதுங்க, நான் 100 தொகுதிகள்ல போட்டி போட்டு, நான் வந்து 50 தொகுதிகளில் வென்றேன் என்பதை விட, நான் 80 தொகுதிகளில் போட்டு போட்டு 65 தொகுதிகளில் வென்றேன் என்பது இன்னும் குறிப்பிடத்தக்க வெற்றி. அது வெற்றி தான். அதுல சந்தேகமே கிடையாது. அது மாரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து போன தடவ வந்து 6 தொகுதி குடுத்தோம். அதுல வந்து விசிகே 4 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இந்த தடவ 8 குடுத்துருக்கோம். 8ல 6, 7வது வெற்றி பெறுற அளவுக்கு அவங்களுக்கு நம்முடைய உழைப்பையும் குடுப்போம். அதே மாரி அவங்களும் அவங்களுடைய உழைப்பை நமக்கு குடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மாரி தான். 5 தொகுதின்னா 5ல 4வது ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்றுபட்டு உழைப்பார்கள். ஆகக்கூடிய மொத்தத்துல வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது நீங்க தமிழ்நாடு முழுக்க வளம் பெற வேண்டும், நம்ம கூட்டணிக்கு பலம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மக்கள் நீதி மையத்திலும் சில பேர் நம்ம தேர்தலில் போட்டியிடுவோம், அதிகாரத்துக்கு வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம். அவங்க ஏமாற்றம் அடைந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ கூடுதலாக பார்க்கும்போது கமலஹாசன் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு வலு சேர்க்க போகுது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய கட்சியை சேர்ந்தவங்கள்ல சில பேர் நிச்சயமா சிநேகன் போன்றவர்கள் வந்து நிச்சயமா வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்கிறதா தான் இருக்கும். ஆனா கமலஹாசனுடைய அம், அவர் எப்படி நடந்துகிட்டாங்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து ராஜ்யசபா தொகுதி கிடைச்ச உடனே மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். தான் தனக்கு வேண்டிய நோக்கம் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கறதுக்கோ கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்கோ அவர் என்ன பண்ணாரு? இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இது சிரஞ்சீவி மாதிரி போயிருவார்னு நினைச்சேன். அவர் காங்கிரஸ் சேர்ந்த மாதிரி இவர் திமுக கூட கட்சியை சேர்த்துருவாரு. ஆனா அந்த அளவுக்கு போகல. ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் 2 தொகுதி மட்டும் தான் கொடுக்கும்போது இவர் திரும்ப வலுக்கட்டாயமா கேட்டிருக்கலாமே. 2 தொகுதிக்கு மேல எங்களுக்கு வேணும். டார்ச் லைட் தொகுதி தான் நிப்போம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த் கிடையாது. இன்னைக்கு கிடையாது. இப்ப ஒரு காலத்துல வந்து மதிமுகவுக்கு வந்து இருந்த பலத்தின் அடிப்படையில 6 குடுத்தாங்க. இன்னைக்கு 4 தான் குடுத்தாங்க. அது மாரி இன்னைக்கு கமலஹாசன் வந்து கட்சிய வளர்க்கலையே! இந்த கொஞ்ச நாட்கள்ல வந்து. அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த 4% இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து இவங்களுக்கு வந்து 2ன்னு சொல்லி இவங்க ஆஃபர் பண்ணது கரெக்ட் தான். அவர் வந்து இந்த ஆஃபர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி இன்னும் கீழ போயிரும். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ராஜ்யசபா போஸ்ட் அவருக்கு வந்த உடனே அவருக்கு இன்னைக்கு என்ன 74, 75 வயசு ஆகுதுன்னா, இன்னும் 5 வருஷம்னா 80 வயசு. இதுக்கப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது அவருக்கு 80 வயசு. அந்நேரம் வந்து புதுசா டார்ச் லைட்டிங்ன்னு சொல்லி 15 சீட் வாங்க போறாரா? ஐ திங்க் ஹிஸ் பொலிட்டிக்கல் கேரியர் இஸ் பினிஷ்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. அதுல திருப்திப்பட்டாரு. தனிப்பட்ட முறையில அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பத்தோட வந்து முதல் குடும்பத்தோட நல்ல உறவு இருக்கு. திரையுலக ரீதியா கூட அவங்களுக்கு இடையில வந்து உறவுகள் பலமா இருக்கு. அதனால தன்னை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல பலம் இல்லாதனால போட்டியிடவில்லையா? இல்ல திமுக கூட்டணியில அதிகமாக கட்சி இருக்குது, நாம நெருக்கடி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே விலகிக்கிட்டாரா? இந்த பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகியா நான் அரசியல்ல யாரையுமே பார்க்கறது இல்ல. இவரையும் அப்படிப்பட்ட ஒரு தியாகியா பார்க்கல. ரியாலிட்டிய பார்த்தாரு. இதுல போட்டி போடாம ஒதுங்கி இருக்கிறது கௌரவம்னு நினைச்சாரு. ஒதுங்கிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சார், தாமரை சின்னத்துல கூட்டணி கட்சிகள் போட்டி போறது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி தலைமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நியாயமா பார்த்தா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இரட்டலை சின்னத்துல தான் போட்டிட்டு இருக்கணும். ஜெயலலிதா அந்த வழியை தான் கையில் எடுத்தாங்க. ஆனா இந்த முறை எல்லாமே தாமரை சின்னத்துல போட்டி போறது மக்கள் மத்தியில என்ன பர்செப்ஷன் ஏற்படுத்தும் சார்? இல்ல புதுசா ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்தாது. அவங்க தான் எஜமானர்கள். தாமரை கட்சி ஒரு சொந்தக்காரங்க தான் எஜமானர்கள்னு தான் ஆரம்பத்துல இருந்தே பெர்செப்ஷன் இருக்கு. இவரும் 3 தடவ போயிட்டு வந்திருக்காரு. இப்ப கேட்டா 2011 கலைஞர் போகலையான்னு சொல்லி, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட தான், அறிவாலயத்துக்கு தான் அவங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாரும் போறாங்க. அப்ப இவங்களும் இங்க தான் வந்திருக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தைலாம் டெல்லியில நடந்தது. கடைசியில கையெழுத்து போடுறதுக்கு பியூல் கோஷிங்க வந்தாரு. இதுதானே உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து அதே மாரி 35 27ன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கடைசியில 35 தேர்தல் கமிஷன பொறுத்தமட்டுல பிஜேபி 35 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதுதான் இதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த 35 தொகுதி அவங்களுக்கு குடுத்த மாரி தான் அதுக்கு அர்த்தமாகுது. ஏன்னா இந்த கட்சி ஜான் பாண்டியன் தனியா வந்து ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. நாளைக்கு புரட்சி பண்ணி அந்த கட்சிய விட்டு அவர் வெளியில வர முடியுமா? தாமரை சின்னத்துல போட்டி போட்டதுக்கு அப்புறம் வர முடியாது. அதனால அவங்க எல்லாருமே பிஜேபி வேட்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள். நீங்க கரெக்ட்டா சொன்ன மாரி இங்க திமுக வேட்பாளர்களாக கருதப்படுகிறார்கள். மதிமுகல 3 பேர் வந்து உதயசூரியன் இதுல போட்டி போடப் போறாங்க. இது மாரி இன்னும் 2 கட்சிகள் வந்து அது மாரி உதயசூரியன் சின்னத்துல வந்து போட்டி போடுறதுக்கு வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க. கருணாஸ் கட்சி கூட உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடப் போறாங்க.
அப்ப அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து டிஎம்கே கேண்டிடேட்ஸா தான் எலெக்ஷன் கமிஷன் கன்சிடர் பண்ணணும். ஆனா அது மாதிரி இவரை கன்சிடர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இது வந்து இவருக்கு ஒரு சர்க்கிள் தான். முதல் நாள் வந்து இது 25 சீட்ல வந்து இவர் வந்து 27 சீட்ல வந்து அவங்கள வந்து குறுக்கிட்டாரு. ஏபிஎஸ் இவங்கள பிஜேபின்னு சொல்லி அது ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் வந்து இந்த 7 சீட் அவங்களுக்கு போயிருக்கு, 8 சீட் போயிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு அது சர்க்கிள் தான். சார் மறுபுறம் பார்க்கும்போது ஒருவேளை மாம்பழ சின்னம் மறுக்கப்பட்டால் பாமக அன்புமணி ஃபேக்ஷனுமே தாமரை சின்னத்துல தான் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் குறிப்பிட்டதா பார்க்க முடியுது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல தேர்தல் ஆணையம் வந்து மாம்பழ சின்னத்தை அன்புமணிக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருமா? எப்படி பாக்குறீங்க? அன்புமணி தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருன்னு தான் பாக்குறேன். ஏன்னா கட்சி அன்புமணிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு வைகோ வந்து கேட்டாரு. உதயசூரியன் சின்னம் தனக்கு வேணும்னு கேட்டாரு. கோர்ட் என்ன சொன்னாங்க? கட்சி வந்து கலைஞர்கிட்ட தான் இருந்தது, ஃபேமா இருந்தது. கட்சிங்கிறது என்ன? பொதுச் செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்றிய செயலாளர் வரைக்கும் பதவியில உள்ளவங்க வந்து யார் கூட இருக்காங்க? கலைஞரோட இருந்தாங்களா? வைகோ கூட இருந்தாங்களா? பெரும்பான்மையானவர்கள் இவர் கலைஞரோட தான் இருந்தாங்க. அதனால உதயசூரியன் அவருக்கு தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாம்பழ சின்னம் வந்து இவருக்கு அன்புமணிக்கு போறது வந்து அது அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது நியாயமான முடிவு தான். அதுல வந்து எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. ஆனால் வன்னியர் வன்னிய சமுதாயம் வந்து ஐயா ராமதாஸ் ஐயா மேல வச்சிருக்கிற மரியாதையை யாராலையும் மாத்த முடியாது. அதனால அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த வன்னியர் பெல்ட்ல வந்து அவரு போய் கேண்டிடேட் நிப்பாட்டினார்னா அவருக்குன்னு சொல்லி கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு டாக்டர் அன்புமணியுடைய வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாயிருக்கு சார். 23 பேர். கிட்டத்தட்ட எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லி பார்க்க முடியுது. எடப்பாடி ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், எல்லாருக்கும் அதே தொகுதி. போன முறை எந்த தொகுதியில போட்டி போட்டாலும் அதே தொகுதியை இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல சில பேர் தோல்வி அடைஞ்சதையும் பார்க்க முடியுது. சி.வி. சண்முகம் அவர்கள் எம்பியா இருக்காரு. இப்போ அவருக்கும் மயிலம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் அறிவிப்பாகட்டும், ஆஹ் வேட்பாளர்கள் அறிவிப்பாகட்டும், வாக்குறுதிகள் வெளியிடுறதாகட்டும், இது எல்லாமே முன்னோக்கி அவர் நகர்றாரு அப்படிங்கிற பர்செப்ஷன் தேர்தல் சமயத்துல எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா மாறும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல 27 தொகுதி கொடுத்த உடனே அவர் முன்னேறி விட்டார் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பெர்செப்ஷன் வந்தது. ஆனா அடுத்த நாளே வந்து அந்த பெர்செப்ஷன்ல வந்து ஒரு தேக்கம் வந்துருச்சு. கூட 8 சீட் வந்து அவங்களுடைய கட்சி சின்னத்துல போட்டி விட போறாங்கன்னு. அடுத்து வேற கேண்டிடேட்ஸ் யாரும் பார்க்க போறாங்க? முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுத்துத்தான் தீர வேண்டும். ஏன்னா ஒரு அமைச்சரா இருந்தவர் வந்து ரிவோல்ட் பண்றாருன்னு சொல்லி வைங்க. புரட்சி பண்றாரு, கட்சியை விட்டு போறாருன்னு அது பெரிய செய்தியாகும். ஆனால் ஒரு வட்ட செயலாளர் இருந்தவர், எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டவர், அவரு கட்சியை விட்டு வெளியில போறாருன்னா, அது பதவி கிடைக்காதனால போறாரு அப்படிங்கிற அளவுல பேச்சு நின்றோம். ஆனா ஒரு அமைச்சர் போனாருன்னா சரி, அவர் நிறைய விஷயங்களை பேச முடியும். அதனால முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுத்துத்தான் தீர வேண்டும். இன்னைக்கு அவருக்குள்ள ஸ்ட்ரென்த் படி, ஏபிஎஸ்க்குள்ள ஸ்ட்ரென்த் படி அவங்களை அக்கமடேட் பண்ணத்தான் செய்யணும். அதுல முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தங்களுடைய தொகுதியில வந்து செல்வாக்கோட இருக்காங்க. ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கா? அது எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும். ஆனா செல்வாக்கோட தான் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இன்னொரு கேண்டிடேட்ட அந்த தொகுதியில கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செல்வாக்கோட இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தானே கிடைக்கும். வேற யாரு கிடைக்க போகுது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இது வந்து வேட்பாளர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸையோ அல்லது இவருக்கு ரொம்ப பெரிய இமேஜையோ கொடுக்கல. இமேஜ் தக்க வச்சிருக்காருங்கிற அளவுக்கு நிச்சயமா இது இருக்கு. அடுத்து வர்ற தொகுதியெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தான் நான் இவங்களுக்கும் சொல்றேன். டிஎம்கேயும் சொல்றேன். அவங்க வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். உண்மையாவே உழைச்சவங்க, தன்னுடைய தொகுதிக்கு உழைச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்ப எக்மோர்ல இருந்து பறந்தாமன் இல்லையா? அது மாதிரி பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கப்படுதா, மறுக்கப்படுதா அப்படிங்கிறது திமுகல வந்து உற்று கவனிக்கப்படும். இப்போ தேர்தல் அறிக்கையவோ, இப்போ வேட்பாளர்கள் பட்டியலையோ முன்னாடியே வெளியிடுறது வந்து அது பாசிட்டிவா நெகட்டிவா சார்? ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு அது அட்வான்டேஜா மாறிடுமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. நேத்து இவர் ஃப்ரிட்ஜ்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திமுக வாஷிங் மிஷின் சொல்லி கவரத்துக்கு பார்க்கலாம். இப்போ கரூர் தொகுதியில எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடுறாருன்னு சொல்றாரு. அங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இப்ப செந்தில் பாலாஜி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணலாம். இப்படி அவங்க முன்கூட்டியே அறிவிக்கிறது திமுகவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ பாசிட்டிவ் அமைஞ்சிராதா? அமைய முடியும். ஆனா முதல் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குல்ல. இம்மீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு ம். மறுபடியும் பொதுமக்கள் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. பப்ளிக் பெர்செப்ஷன்ல அட பரவாயில்லையே வேக வேகமா பண்றாங்களே அப்படின்னு இவங்களுக்கு சாதகமாத்தான் முதல் பார்வை ம். இருக்கும். அடுத்து வந்து நீங்க சொல்றபடி அவங்க கவுண்டர் ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்கிறத பொறுத்து தேர்தல் களத்துடைய நிலவரத்தை வந்து மக்கள் கூர்மையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் இருக்கு, டைம் இருக்கு. ஏப்ரல் 23 தானே. நீங்களும் நானும் ரொம்ப பேச போறோம். இன்னும் புதுசு புதுசா பார்ப்பீங்க. அதை பத்தி நம்ம பேசத்தான் போறோம். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம்.